மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கற்பமா. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அதுல 15ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களின் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களோ வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதைக்கப்பட்ட உடனே என்ன பண்றான்? நீங்க வாசிக்கிற வசனத்தை நீ உள்ள படிச்சு உள்ள வரக்குள்ள என்ன பண்ணுவான்? வெளியே சர்ச்சை விட்டு வெளியே போனா டப்புன்னு வசனம் திறம்தான் பொறிக்குவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழையத்துக்கு போய் அந்த வசனத்தை கேட்பீங்க. அதே மாதிரி காலேஜில் பைபிள் படிப்பீங்க. காலில் படிச்சிருப்பீங்க. அடுத்து பார்த்து ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணா நீங்க படிச்சு மறந்துவோம். ஏன்னா அப்பதான் படிச்சு எந்த சில அதிகாரம் படிச்சிருப்பீங்க, எந்த அதிகாரத்தை விட்டா உங்களுக்கு என்ன பண்ண தெரியாது, மறந்துடுவீங்க. கர்த்தருக்கு அண்டலையும் பண்ணணும், குறிச்சு வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எதை படித்தோம், எதை வரைக்கும் முடிச்சிருக்கோம், அந்த வசனத்தை கேட்டு அது உள்வாங்கும் பொழுது எதிரியான சாத்தான் என்ன பண்றான்? ஏன்னா வசனம் தான் வல்லமை உள்ளது. வசனம் தான் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். வசனம் தான் உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகும். வசனம் தான் உங்களை வாழ வைக்கும். வசனம் தான் உங்களுக்கு பலன். வசனம் தான் உங்களுக்கு கேடயம். மனுஷன் அப்பத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையிலையும் பிழைப்பான். அப்ப பிசாசு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை பொறிக்கப்படுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்ன பண்றான்? சந்தோஷத்திடுறான், சமாதானத்திடுறான், எல்லாம் திருடுறான். இந்த வசனத்தை திருடுறான். நீ வசனம் போட்டுங்க. கேட்ட உடனே பாருங்க, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவருக்கு இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனம். இருதயத்துல விதைக்கப்பட்ட சில காரியம் நிறைய பண்ணும். கசப்பு இருக்கும், வேதனை இருக்கும், பிரச்சனை இருக்கும். அதை எடுக்க மாட்டான். வசனத்தை என்ன பண்ணுவான்? அதை எடுத்து போடுறதுக்கு பிசாசு. ஏன்னா நீ வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிசாசு உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனை திட்டம் பலிக்காம போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வசனத்தை கேட்க விடாதபடிக்கு, அதை படிக்க விடாதபடிக்கு, அதை கீழ்ப்படியாதபடிக்கு சாத்தான் பல குணங்களை போராடுவான். யாரு மூலியமா போராடுவான்? நீங்க இடம் கொடுக்க கூடாது. எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கொள்வது ஜீவ ஊற்று. உங்க வாயிலிருந்து ஜீவ ஊற்று வரும். அப்ப இருதயத்துல தேவனுடைய வார்த்தை தங்கி இருக்கணும். நம்ம எல்லாரும் வேதத்தை படிக்கிறது தான். வேதத்தை கண்டிப்பா ஒரு நாள் படிக்கணும். கட்டுன்னு ஒரு நாளைக்கு 2 அதிகாரமாவது என்ன பண்ணும்? அவர் 2 அதிகாரமா அதை வாசிச்சு அதுல வசனத்தை என்ன பண்ணுங்க, அதை அண்டர்லைன் பண்ணி குறிச்சு வசனத்தை நான் வாழணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் குறைஞ்ச 2 அதிகாரம், 5 அதிகாரம் வாசிக்கலாம், 10 அதிகாரம் வாசிக்கலாம், 20 ஒரு அதிகாரத்தை 42 அதிகாரம் கூட ஒரே நாள்ல வாசிக்கலாம். நீங்க உங்களால முடியும். சோதரி வேலைக்கு போகாம வீட்டுல ஏதாவது வேலை செய்யாம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தீங்கன்னா வசனங்கள்லாம் ஃபுல்லா படிக்கலாம். சரி, வேலைக்கு முன்னாடி போறீங்களா? முன்னாடி வந்துட்டாங்க வசனம் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு அந்த வசனத்தை என்ன பண்ணும்? சில பேர் ஜெபத்தை பண்ணிட்டே இருப்பாங்க, வசனம் படிக்க மாட்டாங்க. சில வசனம் படிச்சுட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. 2 பேலன்ஸ் பண்ணாங்க. 2 ரெக்க மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தையும் படிக்கணும், வசனத்துக்கும் கீழ்ப்படியணும். வசனத்தை கீழ்ப்படி பிசாசு போராடத்தான் செய்வான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? உங்க சரீரங்களை கிறிஸ்து இயேசு என்ன பண்ணுவோம்? சிலுவையில அறையணும் உங்க பாவத்தை. இந்த வசனத்தை கேட்ட உடனே பிசாசு என்ன பண்ணுவான்? அதை பொறிக்கப்பட வருவான். இடம் கொடுக்கவே கூடாது. நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. வசனம் சொல்லுது, இருதயங்களும் வசனத்தை எடுத்து போடுவான். இவர்களோ வழியருகை போட்டக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை மதிப்புலாம் போட்டக்கூடாது. பைபிள கண்டென்ட்ல அதை வச்சுக்கிட்டாரு அப்படி கூடாது. அதை படிச்சா 10 வருஷம் என்ன பண்ண எடுத்து வைக்கணும். நம்ம எதுவுமே என்ன பண்ணணும்? ஒரு ஒழுங்குலாம் செய்யக்கூடாது. பைபிளை படிச்சா அந்த பைபிளுக்கு மரியாதை, தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதையோட என்ன பண்ணும்? முக்கியமா காலையில எழுந்திருந்து நீங்க வசனத்தை வாசிக்கிறது ரொம்ப நல்லது. அதான் சொல்லுவேன். சோத்திரம். நீங்க அப்படி காலையில என்ன பண்ண எழுந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஜெபம் பண்ணிட்டு மூஞ்சிக்கிட்டு வசனத்தை வாசிக்க ரொம்ப அதை அந்த காலில் படிக்கிறது அப்படியே உங்க மனசுல தங்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க வசனத்தை கேட்ட உடனே பிசாசு பொறிக்கப்பட இடம் கொடுக்காதீங்க. சந்தோஷத்தை பிசாசு எடுக்கிறவங்க இடம் கொடுக்காதீங்க. பிசாசு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவங்க உங்களை விட்டு ஓடியே போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையை எதிராக வர பிரச்சனைகளை நிர்மூலமாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. உங்கள் வியாதிகளை சுகப்படுத்தும்படி,
உங்களை குணமாக்கும்படி, உங்களை வழிநடத்தும்படி, உங்களை பலப்படுத்தும்படி, உங்களை நிலைநிறுத்தும்படி, உங்களை உயர்த்தும்படி, உங்களுக்கு கேடகமாக நம்பிக்கையாக கர்த்தருடைய வார்த்தையை பிசாசு எடுத்துப்பட இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. சோறுக்கு இடம் கொடுக்காதீங்க. பைபிள் படிக்காம ஒரு நாள் இருந்தால் அது எவ்வளோ ஒரு வேதனையானது. பைபிள் சில பேர் படிக்காம எத்தனை பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு காலம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வசனத்தை பொறிக்கப்பட பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வழியறி விதைக்கப்பட்ட நிலங்கள் இருக்கக்கூடாது. நல்ல நிலமாக விதைக்கப்பட்ட ஆஸ்வாதமான பிள்ளைகளை வாழ்ந்து 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். வேதாகம் ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறது. காலை முன்னாடி பைபிள் முன்னாடி வாசிச்சு, ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்க, சிறப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக பிடிச்சிக்கணும். வசனத்தை மறக்குதான் சொல்லி பாருங்க. நாளைக்கு 10 விட இதை பேசுகிறோம். சொன்ன காரத்தை 10 விட பேசுகிறோம். அந்த வசனத்தை சொல்லி பாருங்களேன், அவங்களை அப்படியே தங்கும். கர்த்தர் நிச்சயமாக அவங்கள பலப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, இந்த நாளிலே எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்கு நன்றி. உங்கள் வசனத்தை நாங்கள் காத்துக்கொள்ள பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அந்த இருதயத்தை எல்லா காலோடும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை எனக்கு